ஓம் சாந்தி. சதா குட் மார்னிங். சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளி 10/9/2025. பாப்தாதா மதுவன். சாரம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, உங்களை வைரம் போன்று ஆக்குகின்ற தந்தை மீது என்றுமே எவ்வித சந்தேகமும் கொள்ளாதீர்கள். சந்தேக புத்தியை கொண்டிருப்பது என்றால் தமக்கு தாமே இழப்பை ஏற்படுத்தி கொள்வதாகும். கேள்வி: ஒரு மனிதனிலிருந்து தேவர் ஆகுவதற்கான இக்கல்வியின் பரீட்சையில் சித்தி அடைவதற்கு முக்கிய அடிப்படை இருப்பது என்ன? அடிப்படையாக இருப்பது என்ன? பதில்: நம்பிக்கை. புத்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பதற்கு தைரியம் தேவையாகும். ஏன் அப்படி சொல்றார்? மாயை இந்த தைரியத்தை துண்டித்து விடுகின்றாள். அவள் உங்கள் புத்தியை சந்தேக புத்தியாக ஆக்கி விடுகிறாள். முன்னேறி செல்கையில் இக்கல்வியில் அல்லது உங்கள் கற்பிக்கின்ற தந்தை மீது என்றுமே எவ்வித சந்தேகமும் கொள்ளாதீர்கள். சந்தேக புத்தியை கொண்டிருப்பது என்றால் தமக்கு தாமே இழப்பை ஏற்படுத்தி கொள்வதாகும். கேள்வி: ஒரு மனிதனிலிருந்து தேவர் ஆகுவதற்கான இக்கல்வியின் பரீட்சையில் சித்தி அடைவதற்கு முக்கிய அடிப்படை இருப்பது என்ன? அடிப்படையாக இருப்பது என்ன? பதில்: நம்பிக்கை. புத்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பதற்கு தைரியம் தேவையாகும். ஏன் அப்படி சொல்றார்? மாயை இந்த தைரியத்தை துண்டித்து விடுகின்றாள். அவள் உங்கள் புத்தியை சந்தேக புத்தியாக ஆக்கி விடுகிறாள். முன்னேறி செல்கையில் இக்கல்வியில் அல்லது உங்கள் கற்பிக்கின்ற பரம ஆசிரியரில் நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தால் நீங்கள் உங்களுக்கும் பிறருக்கும் இழப்பை ஏற்படுத்துகின்றீர்கள். பாடல்: நீங்களே அன்பு கடல், ஒரு துளிக்காக நாங்கள் தவிக்கின்றோம். ஓம் சாந்தி. சிவாவை ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? குழந்தைகளாக நீங்கள் தந்தையை புகழ்ந்து கூறுகின்றீர்கள். என்ன புகழ் அவருக்கு? நீங்களே அன்பு கடல். அவர் ஞானக்கடல் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஒரே ஒருவரே ஞானக்கடல் ஆகும். ஏனையோர் அறியாமல் உள்ளவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஏனெனில் இது ஞானமும் அறியாமையும் பற்றிய நாடகமாகும். பரமாத்மாவை பரமத்தந்தை மாத்திரம் இந்த ஞானத்தை கொண்டுள்ளார். இந்த ஞானத்தின் மூலமாகவே என்ன நடக்குது? புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அவர் புதிதாக ஒரு உலகை படைக்கின்றார் என்று இல்லை. இல்லையா? உலகம் அழிவற்றது. பழைய உலகம் மாற்றப்பட்டு புதியதாகவே ஆக்கப்படுகின்றது. கடவுள் படைக்கிறாருன்னு பக்தியில நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? ஆத்மாவை படைக்கிறார் அப்படின்னு நம்மை படைத்தார். பாபா சொல்றாரு, பழசா இருக்கிறவங்கள புதுசா மாத்த, உலகத்தை என்ன பண்ற? புதுசா மாத்த. பிரளயம் ஏற்படும் என்றில்லை, முழு உலகம் என்றுமே அழிவதில்லை. உலகம் பழையதாகிவிட்டதால் அது புதிதாக மாற்றம் செய்யப்படுகிறது. இவ்வளவுதான். மாற்றம் ஒன்றே மாறாது. இது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நீங்கள் இருக்கின்ற இந்த வீடு பழையது என தந்தை விளங்கப்படுத்துகிறார் இல்லையா? எந்த வீடு? ரெண்டையும் சொல்லலாம். உடலையும் சொல்லலாம், இந்த உலகத்தையும் சொல்லலாம். நாங்கள் புதிய வீட்டிற்கு செல்வோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போன்று பழைய டெல்லி இப்பொழுது அழிய உள்ளது.
அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு உலகமே பழசுங்கும் போது எங்க புது டெல்லி வந்தது இல்லையா? பழைய டெல்லி இப்பொழுது அழிய உள்ளது. புது டெல்லி எப்ப இருந்தது? சத்தியுகத்தில் இருந்தது. ம். அதற்கு ஈடாக புதியதொன்று மீண்டும் அமைக்கப்படும். இப்பொழுது அது எவ்வாறு புதுப்பிக்கப்படும்? எல்லாவற்றுக்கும் முதல் அங்கே வாழ்வதற்கு தகுதியானவர்கள் தேவையாகும். புதிய உலகில் என்ன தகுதி? சகல நற்குணங்களும் நிறைந்தவர்களே உள்ளார்கள். குழந்தைகளாக உங்களிடம் உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உள்ளன. ஒரு பாடசாலையில் ஒருவர் இலக்கும் குறிக்கோளும் உள்ளது. ஒரு பாடசாலையிலும் ஒரு இலக்கும் குறிக்கோளும் உள்ளன. கற்பவர்கள் தாம் என்னவாக போகின்றோம், அதாவது நான் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணராக ஆகுவேன், அல்லது நான் ஒரு என்ன ஆகுவீங்க, சட்ட நிபுணர் ஆகுவேன் என புரிந்து கொள்ளப்பட்டுள்ளார்கள் இல்லையா? இந்த யுகத்தில் இருந்தா பாபா என்ன சொல்லியிருப்பார்? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக விரும்புகிறேன். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் தேவர்களாக மாறுவதற்காகவே இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்பது புரிந்தது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு இலக்கும் குறிக்கோளும் இல்லாமல் எவருமே ஒரு பாடசாலையில் இருக்க முடியாது. எவ்வாறாயினும் இலக்கும் குறிக்கோளும் புரிந்து கொண்டு கற்கின்ற போதிலும் சிலர் இக்கல்வியை விட்டு விலகி செல்வது இப்பாடசாலையில் அற்புதமாகும். அவர்கள் இக்கல்வி பிழையானது என்றும் இது அவர்களுடைய இலக்கும் குறிக்கோளும் அல்ல, இது என்றுமே நிகழ முடியாது என்றும் சிந்திக்கத் தொடங்குகிறார்கள். அவர்கள் தமக்கு கற்பிப்பவர் மீது சந்தேகத்தை வளர்த்துக் கொள்கின்றார்கள். உலக கல்வியிலும் சில வேளைகள் மாணவர்களும் கற்பதற்கு போதிய அளவு என்ன இருக்காது? பணம் இல்லாவிட்டாலோ அல்லது அவர்களிடம் தைரியம் இல்லாது இருந்தாலோ அவர்கள் கல்வியை கைவிட்டு விடுவார்கள். படிக்கிறது எனக்கு கஷ்டம்னு சொல்லுவாங்க. படிக்க முடிஞ்சாலும் காசு இல்லாம விட்டுருவாங்க. ஒரு சட்ட நிபுணராக ஆகுவதற்கான கல்வி அறிவு பிழையானது என்றோ அல்லது கற்பிப்பவர் பிழையானவர் என்றோ நீங்கள் கூற மாட்டீர்கள். இங்கு மனிதர்கள் அதிசயமான புத்திகளை கொண்டுள்ளார்கள். அப்படியாமா? அதிசயமான புத்தி. நீங்கள் கல்வியில் சந்தேகத்தை வளர்த்துக் கொள்வதாய் கல்வி பிழை என்றும் கடவுள் இதை கற்பிக்கவில்லை என்றும் உங்களால் ஒரு இலக்கையும் ஒரு ராஜ்யம் போன்றவற்றை கோர முடியாது என்றும் இவை யாவும் பொய் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். இவ்வாறாக சிந்திப்பதால் பல குழந்தைகள் கல்வியை விட்டு விலகி விடுகிறார்கள். கடவுள் உங்களுக்கு கற்பிப்பதனாலேயே மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். அதன் பின்னர் என்ன நடக்கிறது? நீங்கள் கூறுகின்றனர், இல்லை இல்லை, அவை அனைத்தும் பொய்யாகும். உங்களால் இலக்கையும் குறிக்கோளையும் புரிந்து கொள்ள முடியவில்லை என நீங்கள் கூறுகின்றீர்கள். சிலர் நம்பிக்கையுடன் கற்கின்றனர். பின்னர் அவர்களும் சந்தேகப்பட ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கற்பதை நிறுத்தி விடுகின்றார்கள். அவர்கள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள்? பின்னர் அவர்கள் புத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது யார்? யார் ஏற்படுத்தினது? அந்த நபர் இன்னமும் கற்றுக்கொண்டிருந்தால் அவர் உயர்ந்தோர் அந்தஸ்தை பெற்றிருப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. பலர் தொடர்ந்தும் கற்கிறார். சட்டத்திறனிகள் ஆகுவதற்காக கற்கின்ற சிலர் இடையில் கற்பதை நிறுத்தி விடுகிறார்கள், உலக அளவில். ஆனால் ஏனையோர் தொடர்ந்தும் கற்று சட்டத்தரணி ஆகுகின்றார்கள். சிலர் கற்று சித்தி எய்துகிறார்கள். ஆனால் ஏனையோரோ சித்தி எய்துவதில்லை. அதனால் அவர்கள் குறைந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றார்கள். பாபா சொல்வார்கள், ஒரு கேஸுக்கு லட்சக்கணக்காக வாங்குறவங்களும் இருக்காங்க. சில பேர் நம்ம ஊர்ல என்ன இருக்கும், கோர்ட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் வச்சிருப்பாங்க. ரெண்டு தரப்புக்காரங்களும் போவாங்க. கடவுளே இந்த கேஸ்ல ஜெயிக்கணும். யாரு? பிள்ளையார் எங்க போவாரு? இவனும் ஜெயிக்கணுன்ற ஆப்போசிட்காரனையும் ஜெயிக்கணும். அப்போ அங்க தேங்காய் உடைச்சிட்டு போறது பழக்கம். சில சட்டத்திறனிகள் என்ன பண்ணுவாங்க? வருமானமே இல்லாம இல்லையா
பிள்ளையாருக்கு வச்ச தேங்காய், உடைச்ச தேங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு போவாங்கன்ற. கோட்டு வேற பாவம், கிழிஞ்ச கோட்டு, என்ன பண்ண முடியாது, அது மாத்துறதுக்கு காசு இல்லை. ஸோ பாபா சொல்லார் இந்த மாதிரி இது ஒரு முக்கியமான பரீட்சையா. இதில் சித்தி எய்துவதற்கு உங்களுக்கு அதிக அளவு தைரியம் தேவை. முதலில் உங்கள் புத்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பதற்கு தைரியம் தேவையாகும். மாயினால் ஒரு நிமிடம் உங்களை நம்பிக்கை உடையவராக, மறு நிமிடம் சந்தேக புத்தி உடையவராக ஆக்க முடியும். இங்கே கற்பதற்கு பலர் வருகிறார்கள். ஆனால் சிலர் மந்த புத்தி கொண்டிருப்பதால் அவர்கள் வரிசை கிரமமாக சித்தி அடைகிறார்கள். செய்தித்தாள்களிலும் ஒரு பட்டியல் அச்சிடப்பட்டுள்ளது. இங்கேயும் அவ்வாறே உள்ளது. கற்பதற்காக பலர் இங்கு வருகிறார்கள். சிலரிடம் நல்ல புத்தி உள்ளது, ஏனையோரோ மந்த புத்தியை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் மந்த புத்தி உள்ளதால் சந்தேகத்தை வளர்த்து விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் ஏனையோருக்கும் தீங்கு விளைவிக்கின்றார்கள். சந்தேக புத்தியை கொண்டவர்கள் அழிவை நோக்கியே செல்வார்கள் என கூறப்பட்டுள்ளது. அவர்களால் உயர்ந்தொரு அந்தஸ்தை பெற முடியாது. நீங்கள் நம்பிக்கை உடையவராக இருந்தும் முழுமையாக கற்காது விட்டால் உங்கள் புத்தி பயனற்றதாக இருப்பதால் உங்களால் சித்தி எய்த முடியாது. உங்களால் இந்த ஞானத்தை கிரகிக்க முடியாதிருக்கும். நீங்கள் ஒரு ஆத்மா என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நானே ஆத்மாக்களாய் உங்களின் பரம தந்தை ஆவேன். குழந்தைகளாய் உங்களுக்கு தந்தை வந்துள்ளார் என்பது தெரியும். சிலருக்கு பல தடைகள் ஏற்படுவதால் சந்தேகத்தை வளர்த்து கொள்கின்றார்கள். பாபா கிட்ட வந்த பிறகுதான் நிறைய தடைகள் வருது. அம்மனை கும்பிட்டு இருக்கும் போதாவது பரவாயில்ல, இங்க வந்த பிறகு என்ன ஆகுது? அதனால நம்ம திரும்பி போயிடுவோமா? பின்னர் அவர்கள் கூறுகிற, எனக்கு என்ன இன்னும் ஆசிரியர் மீது நம்பிக்கை இல்லை. பிராமண ஆசிரியர்கள் எவ்வாறாக இருந்த போதிலும் நீங்கள் தொடர்ந்தும் கற்க வேண்டும். ஆசிரியர்னு எந்த ஆசிரியர் மீது நம்பிக்கை இல்லை. ஆசிரியர் யாரு? சிவபாபா. உங்கள் ஆசிரியர் சிறப்பாக கற்பிக்காத விட்டால் அவரை விலக்கி விடுவதற்கு நீங்கள் எண்ணுகின்றீர்கள். எவ்வாறாய் நீங்கள் தொடர்ந்தும் கற்க வேண்டும். இது தந்தையின் கல்வியா? பரம ஆசிரியர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். பிராமண ஆசிரியர்களும் எவருடைய கடவுளுடைய ஞானத்தையே கொண்டு கொடுக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் கற்காவிட்டால் உங்களால் பரீட்சையில் சித்தி எய்த முடியாது. எனினும் தந்தை மீதுள்ள உங்கள் நம்பிக்கை துண்டிக்கப்படுமாயின் கற்பதை நீங்கள் நிறுத்தி விடுகின்றீர்கள். கற்கும் பொழுது அவர் மூலமாக என்னால் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியுமா இல்லையா என ஒரு ஆசிரியர் மீது உங்களுக்கு சந்தேகம் எழும் பொழுது நீங்கள் கற்பதை நீங்கள் நிறுத்தி விடுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் பிறரையும் சீரழிக்கின்றீர்கள். நீங்கள் அவதூறு ஏற்படுத்தியதனால் மேலும் தீங்கு விளைவிக்கப்படுகிறது. அதனால் பேரிழப்பு அனுபவம் செய்யப்படுகிறது. தந்தை கூறுகிறார், இங்கு ஒருவர் பாவம் செய்தால் அவர் 100 மடங்கு தண்டனை அனுபவம் செய்ய நேரிடும். ஏனெனில் அவர் ஏனைய பலருக்கும் தீங்கு விளைவிப்பதற்கு கருவியாகின்றார். அப்பொழுது அந்த அளவிற்கு நீங்கள் ஒரு புண்ணிய ஆத்மா ஆகினீர்களோ அந்த அளவுக்கு பின்னர் நீங்கள் பாவாத்மா ஆகுவீர்கள். இக்கல்வியின் மூலமே நீங்கள் ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுகின்றீர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரே உங்களை ஒரு புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகிறார். ஒருவரால் கற்க முடியாது விட்டால் நிச்சயமாக அங்கு ஏதோ ஒரு பிழை இருக்க வேண்டும். பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? அதுவே எனது பாக்கியம். எனவே நான் என்ன செய்ய முடியும்? அது அவர்களுக்கு இதய வளவல் ஏற்படுத்துவதை போன்றுள்ளது. இங்கு வந்து மரணித்து வாழ்ந்த பின்னர் மீண்டும் ராவண ராஜ்யத்திற்குள் சென்று உயிரிழந்து மரணிக்கின்றார்கள். அவர்களால் ஒரு வைரம் போன்ற வாழ்க்கைகளை உருவாக்க முடியாமல் இருக்கிறது. மனிதருக்கு இதய வளவல் ஏற்படும் பொழுது அவர்கள் இன்னொரு பிரிவை எடுக்கின்றார்கள். இங்கு அவர்களுக்கு இதய வளவல் வரும் பொழுது அவர்கள் அசுர சமுதாயத்திற்குள் செல்கின்றார்கள். ஹார்ட் அட்டாக்ன்றது அப்படிதான்.
செகண்ட் ஜென்மம் போயிருக்கணும், அதுலயே தப்பிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு இங்க அப்படி. இது நீங்கள் மரணித்து வாழும் பிறவியாகும். புதிய உலகிற்கு செல்வதற்காக நீங்கள் இங்கு வந்து தந்தைக்கு உரியவர் ஆகுகின்றீர்கள். ஆத்மாக்கள் அங்கு செல்வார், உடம்பு போக. ஆத்மாவை நான் சரீர உணர்வை துறக்கும் பொழுது நான் ஆத்ம உணர்வு உள்ளேன் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் வேறு, சரீரம் வேறா. ஆத்மா சரீரத்தை விட்டு நீக்கிவிட்டு வேறொன்றை எடுக்கிறார். ஆகவே ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக வேறான ஒன்றே ஆவார். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் பாரதத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுகின்ற கலையை கற்க வேண்டும். வேறொரு சத்திய சகவாசமும் இல்லை என குழந்தைகளாக உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஒரே ஒரு பரமாத்மாவே என்ன அழைக்கப்படுறார்? சத்தியம், ட்ரூத், காட் இஸ் ட்ரூத், ட்ரூத் இஸ் காட் என்று அழைக்கப்படுகிறது. அவருடைய பெயர் சிவனாகும். அவரே சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். கலியுகத்தின் கால எல்லை நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். உலக சக்கம் எவ்வாறு சுழல்கின்ற என்பது எதில் தெளிவாக காமிக்கப்பட்டிருக்குது? சக்கரம் உள்ள படத்தில் மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. தேவர்களாக மாறுவதற்கு சங்கமித்து நீங்கள் தந்தைக்கு உரியவராக வேண்டும். தந்தை விட்டு சென்றால் நீங்கள் எங்க போவீங்க? கலியுகத்துக்கே சென்றடைவீர்கள். ஒருவருக்கு தான் பிராமணர் என்ற சந்தேகம் ஏற்படும் பொழுது அவர் சூத்திர குலத்திற்குள் சென்று விடுகிறார். அவ்வாறாயின் ஒரு தேவராக மாட்டார். சொர்க்க ஸ்தாபனைக்காக அத்திவாரங்கள் எவ்வாறு இடப்படுகின்றன என்பதை தந்தை விளங்கப்படுத்துகிறார். முதலில் அத்திவார விழா, அதன் பின்னர் முதல்ல வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டு அதுக்கு ஒரு விழா எடுப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன விழா? என்னப்பா இவ்வளவு யோசிக்கிறீங்க? திறப்பு விழாவும் இடம்பெறுகின்றது ஒரு வீட்டுக்கு. இங்கு அனைத்துமே மறைமுகமா. சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கு என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது நரகத்தை பற்றி எவருக்கும் தெரியாது. நீங்கள் உயிர் வாழும் வரை, அதாவது இறுதி வரை நிச்சயமாக கற்க வேண்டும். சொர்க்கத்துல தெரியுமா நரகம் வரப்போகுதுன்னு? சரி, அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா நரகத்துல தெரியுது. சொர்க்கம் ஒண்ணு இருந்துச்சு, சொர்க்கத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா சொர்க்கத்துல தெரியுமா? இறுதி வரை நிச்சயமாக கற்க வேண்டும். ஏன் அப்படி தெரியாம போச்சு? மறைஞ்சிட்டு இல்லையா? ஏதாவது நம்ம கிட்ட இல்லைன்னும் போதுதானே அதை பத்தி ஒரு சிந்தனையே வரும் இல்லையா? இல்லைன்னா எதுக்கு வரப்போகுது? உங்களை சாப்பாடு இல்லைன்னா தேடுவோம் இல்லையா? ஏதாவது குறை இருந்தாதான். உங்களை தூய்மையாக்குகின்ற ஒரே ஒரு தந்தையை தூய்மையாக்குவார் ஆவார். தந்தை உங்களை தூய்மையாக்குகின்ற சங்கயுகமே இதுவே என குழந்தையாக நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றது. வேற எந்த யுகத்திலே வர்றதில்லை இல்லையா? இந்த அதிமேன்மையான சங்கமிகத்திலேயே சாதாரண மனிதர்கள் நாராயணனாக மாறுகின்றார் என நீங்கள் எழுத வேண்டும். இது உங்கள் இறை பிறப்புரிமை எனவும் எழுதப்பட்டுள்ளது. தந்தை இப்பொழுது உங்களுக்கு தெய்வீக காட்சிகளை கொடுக்கின்றார். இந்த 84 பிறவிகளின் பிறவி சக்கரம் இப்பொழுது முடிவடைகின்றது என்பதை ஆத்மா அறிந்துள்ளார். தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆத்மா கற்ற போதிலும் அரைக்கல்பதற்கு சரீர உணர்வு இருந்ததால் மீண்டும் மீண்டும் சரீர உணர்வுக்கு வருகின்றார். கேட்கிறோம், ஏன் அடிக்கடி நம்ம இந்த ஆத்மா உணர்வுக்கு இவ்வளோ முயற்சி பண்ண வேண்டும்? ஆகவே ஆத்ம உணர்வுடைய ஆகுவதற்கு காலம் அடிக்கிறது. தந்தை இங்கு அமர்ந்துள்ளார். உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரம்மாவின் ஆட்காலம் எவ்வளவு? 100 வருடங்கள் அல்லது அதிலும் குறைவானதாக இருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. எனினும் பிரம்மா
இடையில் விட்டு செல்ல வேண்டி இருந்தாலும் ஸ்தாபனை இடம்பெற மாட்டாது என்று அர்த்தம் அல்ல. சேனைகளாகிய நீங்கள் தொடர்ந்தும் இங்கு இருக்கின்றீர்கள் இல்லையா? பிரம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது போனாரு இல்லையா? பிரம்மாவுக்கு 100 வயசுன்னு சொன்னா அவருக்கு 60 வயசு தான் வந்தது. இல்ல அந்த ஆத்மாவுக்கே 100 வயசுன்னு கணக்கெடுத்தாலும் இல்லையா, அவரு 93 வயசுல போனார். பிரம்மாவுக்கு 100 வயசுன்னு சொன்னால் அப்புறம் ஏன் போனாருன்னு கேட்கிறாங்க. புரிஞ்சதா? பிரம்மான்னு பேர் வச்ச உடனே அப்பதான் பிரம்மா ஆகிறார். அப்ப பிரம்மாவுக்கு 100 வயசுன்னு இன்னும் இருக்கணும் தானே அவரு. 37 வரைக்கும் இருக்கணும் இல்ல. பாபா சொல்லாரு, அவரு போயிட்டாரு. நீங்க இருக்கு பின்னாடி இருக்கிற யாரு? சேனைகள்ல நீங்க இருக்கிறீங்க. ஸ்தாபனை இடம்பெற மாட்டாது என்ற அர்த்தம் அல்ல. சேனைகளாக நீங்கள் தொடர்ந்தும் இங்கு இருக்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு அந்த மந்திரத்தை கொடுத்துள்ளார். நீங்கள் கற்கவும் வேண்டும். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. நீங்கள் நினைவு யாத்திரை நிலைத்திருக்க வேண்டும். நினைவின் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அனைவரும் பாவ செயல்களையே செய்தீர்கள். புதிய பழைய 2 பூலோகங்களும் உங்கள் முன்னையில் உள்ளன. ராவண ராஜ்யமாக பழைய உலகத்திற்கு மரணமும், இந்த ஞான மார்க்கத்திற்கான புதிய உலக ராமராஜ்யத்திற்கு வெற்றியும் என நீங்கள் எழுதலாம். பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தவர்களே பூஜைப்பவர்களாகி உள்ளார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் அழகானவராகவும் பூஜைக்கு தகுதி வாய்ந்தவராகவும் இருந்தார். எனினும் பின்னர் என்ன நடந்தது? ராவணராஜ்யில் அவர் அவலட்சணமாக பூஜைப்பவர் ஆகிவிட்டார். இதனை விளங்கப்படுத்துவது இலகுவானது. வழிபாட ஆரம்பித்த போது அவர்கள் முதலில் ஒரு பெரிய என்ன பண்ணாங்க? வழிபாட ஆரம்பிக்கும் பொழுது பெரிய வைரத்திலான லிங்கத்தை உருவாக்கினார். பாபா சொல்லாரு, முதல் லிங்கம் என்ன? வைரம். தந்தை உங்களை பெரும் செல்வந்தர் ஆக்கியதால் அதுவே மிகவும் பெருமதி வாய்ந்ததாகும் இல்லையா? பக்தி மார்க்கத்துல அவ்வளவு காசு. அவரே ஒரு வைரம் ஆவார். ஆக அவர் ஆத்மாக்களையும் வைரம் போல ஆக்குகிறார். வைரத்திலான அவருடைய வடிவத்தை செய்து நீங்கள் வைத்திருக்க வேண்டும். வைரம் எப்பொழுதும் நடுவில் வைக்கப்படுகிறது. ஒரு மரகதம் போன்றவற்றுடன் சேர்க்கப்படும் பொழுது அந்த அளவிற்கு வெகுமதி இருக்க மாட்டான். இதனால வைரம் நடுவில் வைக்கப்படுகின்றது. 8 ரத்தினங்களை கொண்ட அவர் வெற்றி மணிமாலை உருவாக்குகின்றார். ஒரு வைரத்திற்கு அதிக அளவு பெருமதி கொடுக்கப்பட்டுள்ளது. நவரத்தின கல் போட்டு மோதிரம் போடுறார் இல்லையா? அப்ப சுத்தில இருக்கிறது யாரு? வெற்றி மாலையில கூட வரக்கூடியவர் ஆக்குனவர் யாரு? சிவா. அதனாலதான் நடுவில் வைக்கப்படும். ஏனைய அனைத்தும் வரிசை கிரமமாக உள்ளன. சிவபாபா உங்களை இவ்வாறு ஆக்குகின்றார். இவ்விடயங்களை தந்தையை தவிர வேறு எவரால் விளங்கப்படுத்த முடியாது. கற்கின்ற போது சிலர் இந்த ஞானத்தை இட்டு வியப்படுகின்றார்கள். அவர்கள் பாபா பாபா என்று கூறுகிறார்கள். பின்னர் விலகி சென்று விடுகிறார்கள். நீங்கள் சிவபாபா பாபா என ஒரு முறை அழைத்து விட்டால் பின்னர் அவரை விட்டு எப்பொழுதுமே விலகி செல்லக்கூடாது. அவ்வாறாயின் உங்கள் பாக்கியம் அவ்வளவு என கூறப்படுகிறது. அவர்கள் பாக்கியம் அதிகளவாக இல்லாவிட்டால் 100 மடங்கு தண்டனை பெறக்கூடிய வகையான செயல்களை அவர் செய்வார்கள். ஒரு புண்ணிய ஆத்மாக ஆகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பின்னர் பாவம் செய்வதனால் அப்பாவம் 100 மடங்கு ஆகிவிடுகிறது. பின்னர் அவர்கள் வளர முடியாத என்ன ஆயிடுறாங்க? குள்ளவர்களாக ஆகிவிடுறாங்க. குள்ளமாயிடாங்க. அப்படின்னா வளர்ச்சி. நீங்கள் 100 மடங்கு தண்டனை பெற்றால் நீங்கள் ஸ்திதி சக்தி வாய்ந்ததாக ஆக முடியாது. உங்களை வைரங்கள் போன்று ஆக்குகின்ற தந்தையின் மீது நீங்கள் ஏன் சந்தேகம் கொள்கின்றீர்கள்? எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தந்தை விட்டு சென்றால் நீங்கள் மிகவும் அபாக்கியசாலி என்று அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் தந்தை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் தண்டனையிலிருந்து விடுபடுவீர்கள். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகுவதற்கு நீங்கள் இங்கே வருகின்றீர்கள். நீங்கள் கடந்த காலத்தில் செய்த சில செயல்களால் சரீரத்தின் மூலம் அதிக அளவு வேதனையை அனுபவம் செய்கின்றீர்கள்.
பாபா கிட்ட வந்ததுனால இல்லை. புரிஞ்சுதா? இப்பொழுது நீங்கள் அரைச்சக்கத்திற்கு அதிலிருந்து விடுபடுகின்றீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறி ஏனையோருக்கு சேவை செய்கின்றீர்கள் என்றும் உங்களை சோதித்து பாருங்கள். இதுவே இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்ற உலகின் அமைதி ராஜ்யம் என நீங்கள் லட்சுமி நாராயண் படத்தில் உச்சத்தில் எழுத வேண்டும். இதே உங்கள் இலக்கம் குறிக்கோளும் ஆகும். அங்கே 100% தூய்மை, அமைதியும் சந்தோஷம் இருக்கும். அவர்களுக்கு ராஜ்யத்தில் வேறு எந்த சமயமும் இருக்கவில்லை. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சமயங்கள் அனைத்தும் நிச்சயமாக அழிக்கப்பட்டுவிடும். இவ்விடயங்களை விளங்கப்படுத்துவதற்கு அதிக அளவு விவேகம் தேவை. இல்லையெனில் நீங்கள் உங்கள் ஸ்திதிக்கேற்ப விளங்கப்படுத்துவீர்கள். படங்களுக்கு முன் அமர்ந்திருந்து விடயங்கள் அனைத்தையும் பற்றி என்ன பண்ணணும்? சிந்தியுங்கள். அவை யாவும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ள அவற்றை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளதால் பிறருக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். இதனாலே பாபா உங்களுக்கு அருங்காட்சியங்களை திறப்பதற்கு தூண்டுகிறார். சொர்க்கவாசல் என்பது மிக நல்லதொரு பெயராகும். இல்லையே, சொர்க்கவாசல் திறக்குது. அவை டெல்லி வாசல் மற்றும் இந்தியா வாசல் ஆகும். சொர்க்க வாசல் என்ன, ஏன் அப்படி சொல்றார் பாபா? அங்க டெல்லி கேட்டுன்னு இருக்குது, இந்தியா கேட்டுன்னு இருக்குது டெல்லியில, இல்லையா? இந்தியா கேட்டு டெல்லியில தான் இருக்கான்னு தெரியல, பாம்பேல இருக்கு, பாம்பேல இருக்கு, இல்லையா? அதனால இந்தியா கேட்டு பாம்பேல இருக்குது. பாபா சொல்லார், அதை வச்சு சொல்றாருக்கா பாபா கம்பேர் பண்ணு. உண்மையா சொர்க்கம் தான் யாரு? டெல்லி வாசல், இல்லைன்னா இந்தியாவோட வாசல் சொல்லலாம். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தின் வாசலை திறக்கின்றீர்கள். புதிர் போட்டு ஒன்று இலக்கை கண்டுபிடிப்பதற்கு தடுமாறுவதை போன்று பக்தி மார்க்கத்தில் மக்கள் குழப்பம் அடைந்துள்ளார்கள். எவராலும் வெளியே செல்லும் பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. பக்தியில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அழகா சொல்றாரு. யாருமே போய் சிக்கியிருக்காங்க வெளியே வரத்துக்கு. அனைவரும் மாயன் ராஜ்யம் சிக்கி உள்ளார். உங்களை அதிலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்துள்ளார். சிலர் அதிலிருந்து வெளியேற விரும்புவதில்லை. இப்பொழுது தந்தையால் என்ன செய்ய முடியும்? அதனாலே தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நீங்கள் அதிக அளவு அபாக்கிய சாய்களை பார்க்க விரும்பினால் எங்க பார்க்கணும்? இங்கு கற்பதை நிறுத்துபவர்களை பாருங்கள். அவர்கள் ஏன் நிறுத்துறாங்க? அவர்கள் சந்தேக புத்தி உடையவர்களாகி தமது பல பிரிவுகளுக்கு தமக்குத்தானே தற்கொலை செய்கின்றார். இது அவர்களின் பாக்கியம் பழுதடையும் பொழுது நிகழ்கிறது. தீய சகுனங்கள் இருக்கும் பொழுது அழகானவர்களாக ஆகுவதற்கு பதிலாக அவர்கள் அவலட்சணமாக ஆகின்றார்கள். மறைமுகமான ஆத்மாக்களை கற்கின்றார்கள். ஆத்மாக்கள் அனைத்தையும் சரீரத்துடனே செய்கிறார்கள். சரீரமின்றி ஆத்மாவினால் எதையும் செய்ய முடியும். சரீரமின்றி ஆத்மா எதுவும் செய்ய முடியும். ஆத்மா இன்றி சரீரமும் எதுவும் செய்ய முடியும். உங்களை ஒரு ஆத்மா என கருதுவதற்கு முயற்சி தேவை. நீங்கள் ஆத்மா என்ற நம்பிக்கை கொண்டிருக்காத போது நீங்கள் சரீர உணர்வுடையவர்கள் ஆகுகின்றீர்கள். அச்சா, இனிமையான அன்புக்குரிய எப்போது தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக நமஸ்தே சொல்கின்றோம். குட் மார்னிங் வாணி பாக்கி நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். 1. பரம ஆசிரியனால் கற்பிக்கப்படும் கற்பிதல்கள் உங்களை மனிதரிலிருந்து நாராயணனாக மாற்றுகிறது. இந்த நம்பிக்கையுடன் உங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு கற்கின்ற ஆசிரியரை பார்க்காதீர்கள். எந்த ஆசிரியரை? வாணி படிக்கிறவங்கள பார்க்காதீங்க. 2. ஆத்ம உணர்வுடையாவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் மரணித்து வாழ்வதால் உங்கள் சரீர உணர்வுகள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். எந்த பாவச் செயல்களையும்
செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சுய தரிசன சக்கரத்தை சுழற்றுகின்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பது மூலம் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியவராகி சதா உங்களின் முழுமை ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. நீங்கள் சுய தரிசன சக்கரத்தை சுழற்றுகின்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் உலக சகல பொக்கிஷங்களாலும் நிறைந்தவராகி சதா உங்களின் முழுமை ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களா. சதா சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என்ன நடக்கும்? மாயின் பல வகையான சுழற்சியிலிருந்து விடுபட்டிருப்பார்கள். இந்த ஒரு சுயதரிசன சக்கரம் சகல வீணான சுழற்சிகளையும் முடித்துவிடும். இது மாய அப்பால் விரட்டிவிடும். இத்தகைய ஆத்மாக்களின் முன்னால் மாயினால் நிற்க முடியாது. ஏனென்றால் சுயதரிசன சக்கரதாரி குழந்தைகள் சதா நிரம்பியவர்கள். அவர்கள் அசைக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர்களாக அனுபவம் செய்கிறார்கள். மாயை அவர்களை வெறுமையாக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் அவர்கள் சதா எச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் ஏற்றப்பட்ட தெய்வங்களாகவும் இருப்பார்கள். அதனால் மாயால் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. எச்சரிக்கை பாதுகாவலர்களாக இருப்பார்கள். விழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார்கள். அப்ப எல்லாரும் அது என்னது? மாயை எதுக்கு ஒப்பிடலாம்? நிறைய மாய வருதல விதமா அதுக்கு கொசுக்கு ஒப்பிடலாம். ஃபேனை சுத்த விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கொசு எப்ப கிடைக்காது? ஃபாஸ்டா வச்சுக்கன்னு வச்சுக்கோங்க, அது நிக்க முடியாது. இல்லைன்னா ஒயின் பாருங்க, ஃபேன் இல்லாம இருந்து. அதனால பாபா சொல்லார், இந்த பல வகையான கொசுக்கள் மாயங்கள் இருக்குது. நீங்க சுயதர்சன சக்கரத்தை சுத்த விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிக்க. அது இல்லைன்னா என்ன பண்ணும்? காலையில் எந்திரிச்சு பார்த்தா தெரியுது, மூஞ்சில இருந்து எங்கெங்கெல்லாம் பாபா சொல்றார். அதனால கவனமா. ஸ்லோகம். உங்களின் வார்த்தைகள் தூய மேன்மையான உணர்வுகள் அமிழ்ந்திருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகளாகும். உங்களின் வார்த்தைகள் தூய மேன்மையான உணர்வுகள் அமிழ்ந்திருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஆகும். ஓம் சாந்தி. அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை எரிமலையாக்குங்கள். அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலையாக்கு. சக்தி வாய்ந்த நினைவை கொண்டிருப்பதற்கு உங்களின் அன்பான நேர்மையான இதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நேர்மையான இதயத்தை கொண்டிருப்பவர்களால் ஒரு வினாடியில் ஒரு புள்ளியாகி புள்ளியான பாபாவை நினைவு செய்யக்கூடியதாக இருக்கும். தமது நேர்மையான இதயங்களால் பிரபுவை மகிழ்விப்பதால் இத்தகைய ஆத்மாக்கள் தந்தையிடமிருந்து விசேடமான ஆசீர்வாதங்களை பெறுகின்றார். அவற்றால் அவர்களால் ஒரே ஒருவரின் எண்ணத்தில் ஸ்திரமாக்க முடிகிறது. அன்பு இருக்கும்போது அவர்கள் எரிமலை ரூபத்தில் நினைவை அனுபவம் செய்து எங்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரப்புவார்கள். இங்க என்ன பண்ணுவாங்க? அவர் சொல்லாரு இல்லையா, எரிமலை யோகா, வல்கானிக் யோகா அப்படின்னு எல்லாம் சொல்றோம்னா அது என்னது? அன்பு தான். அன்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு தானாக புத்தி அங்க போயிடும் இல்லையா? அங்க போகும் பொழுது தானாக அது அக்னி ரூபத்தை எடுக்குது அப்படிங்கிறார் இல்லையா? அதான் சொல்றோம் கான்சென்ட்ரேஷன் சொல்றோம்ல. கான்சென்ட்ரேஷன் என்ன?
அப்படின்னா மோர் அட்டென்ஷன், அப்படிதானே? மோர் அட்டென்ஷன் இருக்கும்போது அது கான்சன்ட்ரேஷனாக மாறும். நம்ம பாபா கிட்ட நம்ம அந்த மாதிரி ஒருநிலைப்படுத்தும் போது அது யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிறார் பாபா.